அனைவருக்கும் வணக்கம். ஏஇ எக்ஸாமில் டெஸ்ட் நம்பர் 10 எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், அப்புறம் நம்மளோட பெர்ட் சிபிஎம் எல்லாமே இருக்கும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, the estimate prepared whenever during the progress of a project any change is ordered in the original proposal for the betterment and development of the project is called. அதாவது ஒரு எஸ்டிமேட் நம்ம போட்டதுக்கு அடுத்து நடுவில் இன்னொரு எஸ்டிமேட் போட்டால் அந்த எஸ்டிமேட் பேர் என்ன அப்படிங்கிறது தான் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட், ஆப்ஷன் சி. In rent fixation, the owner expects about dash higher interest than the prevalent rate to cover the risk of his investment. அதாவது ஏற்கனவே இவங்க வந்து மார்கேஜில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது 2% அதிகமாக இருக்கணும், ஆப்ஷன் ஏ. ஒரிஜினல் எஸ்டிமேட் ஹாஸ் டு பி ரிவைஸ்ட். எப்போலாம் ரிவைஸ் பண்ணணும்? ஒரிஜினல் காஸ்ட் இஸ் லைக்லி டு எக்ஸீட் மோர் தென் 5%. கரெக்டு. எக்ஸ்பெண்டிச்சர் 10%, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஏஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் 10% மேலே போச்சுன்னா மாற்றலாம். கரெக்டு. ஒரிஜினல் ப்ரொபோஸ் வந்து டிவியேட் ஆயிருக்குது அப்படின்னாலும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி, ஆல் தி above. Detailed measurement of a building work is recorded correctly and the completion of work and the accuracy of this is certified by assistant engineer. அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு மேலே உள்ளவங்களாம் போடுவாங்க. For mortgage value, the value of property is taken as dash of the valuation or the capitalized value, 50% to 66%. அதாவது மொத்த வேல்யூவோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல இருந்து இவ்வளவுதான் வந்து நம்ம மார்கேஜ் கொடுப்பாங்க. Cost of a machine is 10,000. Useful life 10 years. Depreciated cost after 5 years தான் கேட்டிருக்காங்க. சால்வேஜ் வேல்யூ 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 10 வருஷம் கழிச்சு இந்த மெஷினோட வேல்யூ 1000 ரூபா தான். அப்போ 9000 ரூபா குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் வேல்யூ 9000 ரூபா. எத்தனை வருஷத்துல குறைஞ்சிருக்கு? 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. டிவைடட் பை 10 போட்டா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு குறையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வருஷத்துக்கு 900 rupees குறையுது. என்ன கேட்டிருக்காங்க? டிப்ரிஷியேட்டட் காஸ்ட் ஆஃப்டர் 5 years கேட்டிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 4500 ரூபா தான் குறைஞ்சிருக்கும். அப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 5500. 10,000 மைனஸ் 4500 போட்டா மீதி உள்ள 5500 இருக்கும். While estimating for building length of long wall and short wall வந்து is to be found out at the center line of wall. அதாவது சென்டர் லைன்ல இருந்து length of long wall and short wall calculate பண்ற மெத்தட் பேரு center line method. The expected task for 12 mm plastering with cement mortar per mason is 8 square meter. Quantity of cement required for 1 meter cube of cement mortar. மாற்று 1:3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவைன்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சிமெண்ட் தான் வேணும். அப்போ நியூமரேட்டர்ல சிமெண்டோட ஃபிராக்ஷன் ஒரு சிமெண்ட்டுக்கு 3 சாண்ட். அப்போ 4 பார்ட்ல ஒரு பார்ட் சிமெண்ட் இன்ட்டு 1 மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப் தான் கேட்டிருக்காங்க. நம்ம 1.33 வேஸ்டேஜ், அதாவது நம்ம சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் நடக்கும். எவ்வளவு வேஸ்டேஜ் நடக்கும்னா 33% இருக்கும். அதனால தான் 1 × 1.33 நம்ம போடுறோம். இது போட்டால் நம்மளுக்கு வந்து 0.3325 மீட்டர் கியூப் வரும். நம்மளுக்கு என்ன கேட்கலாம்? கிலோகிராம்ல கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ? 1440 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 480 kilograms வரும்.
Option B. The following are the types of the plinth area method, cubical method, cost index method. இதெல்லாம் என்ன மெத்தட்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து approximate estimate. In analysis of rates, contractor profit வந்து 10% இருக்கணும். 0.1 times the total cost of material and labor. Option B. Amount of cement required for 1 meter cube of cement concrete using 1:1.53 M20 ratio கேட்டிருக்காங்க. அப்போ சிமெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சிமெண்டோட ஃப்ராக்ஷன் மேலே டிவைடட் பை கீழே 1 plus 1.5 plus 3 இன்ட்டு இந்த 1 மீட்டர் கியூப். இப்போ ஒன் டைம் வேஸ்டேஜ் 33% பார்த்தா அது சிமெண்ட் மாட்டு இருக்கு. இதே சிமெண்ட் கான்கிரீட்னா 1.57. இந்த 1.57 எப்படி வரும்னா 1.33 இன்ட்டு 1.25 இப்படி போட்டால் வந்துருக்கும். இந்த 1.33ங்கிறது நம்ம சிமெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் காற்றுல பறந்துடும், அந்த மாதிரி லாசஸ். இந்த 1.25ங்கிறது ட்ரை மாற்று வந்து வெட் நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அப்போ நடக்கிற லாசஸ் தான் இந்த 1.25. அதுக்கு தான் அந்த 1.25 காம்பன்சேட் பண்ணுறோம். இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.285 மீட்டருக்கு ஆப்ஷன் சி வரும். The estimate which is prepared at the initial stage before execution of work வந்து main estimate. Option C. Name the type of contract when the contractor undertakes the specific work with all its contingencies for a fixed amount. Fixed amount in the lump sum contract. Option D. The plan to suitable scale generally attached to road and bridge project நம்ம யூஸ் பண்றது இண்டெக்ஸ் பிளான். ஆப்ஷன் பி. Which of the following type of valuation will be adapted to value underdeveloped projects வந்து development method of valuation. Select the correct option. அதாவது எம்புக் வந்து எங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆபீஸ்ல கிடையாது. அதாவது எம்புக் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கையிலையும் டெக்னிக்கல் ஸ்டாஃப் கையிலையும் தான் இருக்கும். ஆப்ஷன் பி. Which of the following statement is true? The rate of building estimation are usually taken from PWD schedule of rates. Schedule of rate PWD தான் கொடுப்பாங்க, கரெக்ட். Rates of different items estimate are current rates for the completion. அந்த ஒர்க் முடிய வரைக்கும் அந்த ரேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி, both the statements are true. If the bearing is not specified for lintel, in the estimation it is usually taken as thickness of lintel subject to minimum of 12 centimeter. Which of the following is the correct statement for the length of short wall as one moves from earthwork to brickwork in the superstructure in long and short wall method? இதுக்கு வந்து வேல்யூ டிக்ரீசஸ். ஏன்னா கீழே இருந்து நம்ம மேலே போகிறோம், எர்த்ஒர்க்லேருந்து பிரிக் ஒர்க் போகிறோம். மேலே போக நம்மளுக்கு வந்து அதோட இப்போ கீழே வந்து தோன்றோம் அப்படின்னா நிறைய விட்டு கொடுத்து தோண்டுவோம். அப்புறம் மேலே போக நம்ம இது குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் ஷார்ட் வாலோட லென்த் டிக்ரீஸ் ஆகும். A property is said to have distressed value when it fetches lower. மார்க்கெட் வேல்யூவோட கம்மி வேல்யூவா நம்ம வித்தா அது டிஸ்ட்ரெஸ்ட் சேல் தானே. The value of the property at the end of its useful life period வந்து salvage value. For sanitary and water supply work and for electrification ரெண்டு கேட்டிருக்காங்க. The total percentage of estimate cost of building work for the above work. சானிட்டரிக்கு நம்ம 8% of cost ஒதுக்குவோம், எலக்ட்ரிக் ஒர்க்கு 8% of cost, so 16%. How many Mazdoors will be required for the disposal of 283 cubic
meter of surplus earth within a lead of 30 meter in a day. அதாவது 30 மீட்டர் லீடுக்கு ஒரு மஸ்தூர் வந்து 2.83 cubic மீட்டர் தான் அவரால் வந்து ஒரு நாளைக்கு 2.83 cubic மீட்டர் தான் எடுத்துட்டு போக முடியும். அப்பனா நம்மளுக்கு 283 cubic மீட்டர் இருக்கு. அப்போ 100 மஸ்தூர் தேவை. மைல்டு ஸ்டீல் பார் எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த் மீட்டர். ஆக்சுவலா இதுல வந்து எல்லாமே கரெக்ட்னு சொல்லலாம், ஏன்னா வெயிட்டை வச்சு மெஷர் பண்ணலாம். ஆனா மூணுமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. பிரிண்டாலும் வெயிட் கிலோகிராம் எல்லாமே ஒரே இதாக இருந்தாலும் லென்த் ஆஃப் மீட்டர். இந்த ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் 0 அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வரைஞ்சா இதுதான் Z = 0. அப்படின்னா இங்க ஒரு 50% இருக்கு, இங்க ஒரு 50% இருக்கு. அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் 50%. ஆப்ஷன் பி. Higher standard deviation, higher uncertainty. The pictorial representation of activities and events of a project is known as network. The fundamental managerial functions which involves reviewing the difference between scheduled and actual performance of project and the project controlling. The good planning in civil engineering project depends upon design. Animation வந்து simulation model. நிறைய simulation models நம்மள்ட்ட இருக்கும். QC தான் வந்து தப்பு. அடுத்த question, the expected time for completion of a project is 10 days. Within a standard deviation of 2 days. The expected time for completion of a project with 99.9% probability. அதாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா வந்து 2. நம்ம என்ன தெரியும்? Z = T minus expected time by சிக்மா. சிக்மா வந்து 2 கொடுத்துட்டாங்க, இது 10 கொடுத்துட்டாங்க. Z மட்டும் நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு தெரியும்ல 0 நம்ம பார்த்தோம்ல ப்ராபபிலிட்டி ஃபேக்டர். Zனா ப்ராபபிலிட்டி ஃபேக்டர். ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் 0னா 50% அக்யூரசி கம்ப்ளீட் பண்றதுக்கு. ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் 1னா 84.13%. அப்படியே 2 3 3க்கு மேல இருக்காது. 2னா 97.72% கம்ப்ளீஷன். 3னா 99.99%. அப்பனா நம்ம Z என்ன போடணும்? 3ன்னு போடணும். அப்பனா 3 × 2 6 = T minus expected 10. அப்போ total actual completion time 16 days. இல்லாட்டி இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து 99.99% ப்ராபபிலிட்டினா அப்போ கண்டிப்பா இந்த வேலை முடிஞ்சிரும்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்பெக்டட் டைமோட நம்ம டைம் ஜாஸ்தி தான் ஆகும். இது வராது, இது வராது. எக்ஸ்பெக்ட் டைமோட கூட தான் வரும். அப்படி கூட நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். Storage building room will be most essential in banks. For given activity, optimistic, pessimistic and most probable time கொடுத்திருக்காங்க. expect time கேட்டிருக்காங்க. optimistic plus 4 time mean time plus pessimistic time upon 6. அப்போ 5 plus 4 × 8 plus 17 by 6. ஒர்க் அவுட் பண்ணா 9 days வரும். ஆப்ஷன் டி. அப்புறம் in PERT analysis, event means start or finish of a task. In PERT analysis 3 time estimates கொடுத்துருக்காங்க. அதாவது 7ங்கிறது ஆப்டிமிஸ்டிக், அப்புறம் 8, அப்புறம் 9. 9ங்கிறது எக்ஸ்பெக்டட், அப்புறம் 10, 11, 12, 13. 13ங்கிறது பெசிமிஸ்டிக் டைம். அப்பனா இது டுவர்ட்ஸ் ஆப்டிமிஸ்டிக் தானே இருக்குது. அப்பனா இது லெஃப்ட் சைட் ஸ்கியூடு. இதே எக்ஸ்பெக்டட் டைம் வந்து ஒரு 12 இருந்துச்சுன்னா ரைட் சைட் ஸ்கியூடு. The reduction in the project time normally result in direct cost குறைக்கும்.
கூட்டிரும், ஆனா இன்டைரக்ட் காஸ்ட்டை நல்லா குறைச்சிரும். ஆப்ஷன் பி. The time by which the particular activity can be delayed without affecting, இந்த வேர்ட் வந்தால without affecting proceeding and succeeding independent float. Which of the following is not a per event? Class is being attended. இதாவது இது வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. ஆனா இது வந்து ஆன்கோயிங் ஒர்க். The area under the beta distribution curve is divided into two parts by expected time. If the tail slack is 0 na, free float and independent float ரெண்டுமே equal. In resource development, uniform demand of resources achieved. Dual role event. இனிஷியல் ஈவெண்ட்டே ஃபைனல் ஈவெண்ட்டையும் தவிர எல்லா ஈவெண்ட்டுமே டியூவல் ரோல் தான். இனிஷியல் ஈவெண்ட் இப்படி இருக்கும். இதுல இந்த இது சிங்கிள், இதுவும் சிங்கிள். இதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ரெண்டு இது இருக்கும். மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இஸ் அ ஸ்கேலார் டைப் ஆர்கனைசேஷன். செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட், அதாவது ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, அப்போ வந்து டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து யார் தீர்ப்பாங்கன்னா இன்னொரு சர்க்கிள்ல உள்ள ஆபீசர் வந்து தீர்ப்பாங்க. சும்மா ஏதாச்சும் இப்போ திருநெல்வேலி, திருச்சி, மதுரை இதெல்லாம் ஒவ்வொரு ஆபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆபீஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, இதுல எதுவும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இதை இந்த ஆபீஸ்ல உள்ளவங்களே தீர்த்துக்க மாட்டாங்க. இதை வந்து கரெக்டா சரியான்ட்டு இன்னொரு லெவல் ஹெட் தான் வந்து சொல்லுவாங்க. அதுதான் சர்க்கிள் ஹெட் ஆஃப் அதர் ஆஃபீஸ். The probability that the activity will be completed within the expected time depend upon the dispersion of the distribution curve is called as variance. And the lowest rates quoted for the same figure, அப்பனா டெண்டர் அக்செப்டிங் அத்தாரிட்டி யாருன்னா ரெப்யூட்டட் கான்ட்ராக்டரை நம்ம எடுத்துப்போம். ரெண்டு பேருமே ஒரே இதுக்கு வர்றாங்கன்னா யார் இதுக்கு முன்னாடி நல்லா வேலை பார்த்துருக்கா அப்படிங்கிற அவங்களோட ரெப்யூட்டேஷனை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இது லென்த் ஆஃப் கிராங்க் பார் L+0.42D. இது எப்படி வரும்னா sin 45 ஆங்கிள் வரும். sin 45 எவ்வளோ 1/√2 வரும். இந்த √2 1/√2ங்கிறது 1.414 வரும். இந்த ரூட் இங்க மல்டிப்ளை ஆகும், அதுதான் 1.414 0.42 மாறும். Whenever not specified, number of holes first for door is usually taken as 6, window 4. If the payment of annuity begins at some future date after the number of years is known as deferred annuity. The person who enjoys the easement of easements over property வந்து dominant owner. The expected turnout of cement concrete of 1:2:4 per mason per day வந்து 5 meter cube. The percentage of steel reinforcement depends upon the design of structure. In the absence of detailed design எவ்வளோ நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணணும்னா எடுத்துக்கணும் 1% to 2%. The value of cement mortar for 10 meter cube of brick. First of all 10 meter cube எவ்வளோ brick இருக்குன்னு பார்ப்போம். 10 meter cube by 0.2 into 0.1 into 0.1. brick வந்து 200 mm into 100 mm into 100 mm. இது வந்து வித் மார்டர். ஒர்க் அவுட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு brick வரும்? 1 மீட்டர் கியூபுக்கு 500 brickனா 5000 brick இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த brick வந்து இது மார்டரோட சேர்ந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து மார்டர் தான் எவ்வளவு நம்மளுக்கு தேவை. அப்பனா வால்யூம் ஆஃப் brick வித்தவுட் மார்டர் வித்தவுட் மார்டர்னா 5000 brick இருக்கு. ஒரு பிரிக்கோ டைமென்ஷனையும் மல்டிப்ளை பண்ணிடும் 0.5
19 into 0.09 into 0.09. இது ஒர்க் அவுட் பண்ணால் மொத்தம் 7.695. இதுதான் வால்யூம் ஆஃப் பிரிக் வித்தவுட் மாட்டர். அப்போ டோட்டல் நம்மளுக்கு வந்து 10 மீட்டர் கியூப் இருக்குது. இதுல இருந்து இந்த 7.695 கழிச்சா என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் மார்டர் வருமா? வால்யூம் ஆஃப் மார்டர் எவ்வளோ? 2.305. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மார்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்கான்? அந்த மார்டர்ல சிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ சிமெண்ட் தான் 1:6 சிமெண்ட் 1 டிவைடட் பை 1 + 6 இன்ட்டு இது வந்து வெட் மார்டர். அப்போ வால்யூம் ஆஃப் ட்ரை மார்டர் எவ்வளோ வரும்? ஏற்கனவே சொன்னேன்ல 33% கூட்டணும்ட்டு 1.33 இன்ட்டு 2.305 ஒர்க் அவுட் பண்ணால் 3.06 மீட்டர் கியூப்னு வரும். இன்ட்டு 3.06 3ன்னு வச்சுக்கோங்க. 3/7 ஆப்ஷன் பி. Carpet area does not include wall along with door include பண்ணாது, வரண்டா include பண்ணாது, bathroom and lavatory include பண்ணாது. So all of these. If the tensile stress of a steel diameter D is இவ்வளோ கொடுத்துருக்காங்க, bond stress கொடுத்துருக்காங்க, bond length LD length equal to 5 times sigma ST by 4 times tau BD. bond length LD தான் கேட்டிருக்காங்க. 5னா அது diameter of bar D, sigma ST 1400 upon 4 into bond stress வந்து 6. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 59Dன்னு வரும். 58.33Dன்னு வரும். அப்ராக்சிமேட் பண்ணி 59 போட்டுருக்கோம். Which of the following is considered as general overhead expenses? 57. Traveling expenses. In resource leveling, uniform demand of resources is achieved. F.W. Taylor introduced பண்ண system பேரு functional organization. The direct cost of a project with respect to the normal time வந்து minimum இருக்கும். Interfering float is the difference between option A, total float and free float. If an activity has its optimistic time, most likely time and pessimistic time கொடுத்துருக்காங்க, expected time கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது ஆப்டிமிஸ்டிக், இது பெசிமிஸ்டிக், இது எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ 2 + 4 × 3 + 7 டிவைடட் பை 6 ஒர்க் அவுட் பண்ணால் 7/2 3.5 வரும். எல்லாத்துலேயும் 2 ஆப்ஷன் இருக்கப்போ வேற என்ன வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். சிக்மா வந்து டிபி மைனஸ் டி ஆப்டிமிஸ்டிக் பை 6 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் என்ன ஒரு 7 - 2/6 ஹோல் ஸ்கொயர். 5/6 ஹோல் ஸ்கொயர் 25/36. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். The problem of developing low cost housing for economically backward people underdeveloped regions analyzed by Gunchart. PERT technique of network analysis is used for R&D, research and development. is PERT work. Slack time refers to an event. An event is the start or finish of an activity or the group of activities. இதுதான் event. டம்மி ஆக்டிவிட்டிங்கிறது வேறலே ஆக்டிவிட்டின்னு இருக்கு. டெஃபினைட் டைம் இன்டர்வல்ங்கிறது டைம். In PERT, the critical path represents longest path of the network from initial to final. அதாவது டைம் ஜாஸ்தி எடுக்கிறது தான் கிரிட்டிக்கல் பாத். அடுத்து இதுவும் ஈஸி தான். 4, 11, 12 3 டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டைம் கேட்டிருக்காங்க. 4 + 4 × 11 + 12 11 டிவைடட் பை 6 இது ஈக்குவல் டு
10 days. Which of the following are the possible changes during the updation of project network? Change in the duration of activity நடக்கலாம். Additional deletion of activity நடக்கலாம். Change in the logical relationship among activities நடக்கலாம். Option A. Bar chart எதுக்கு டைமுக்கு ஆக்டிவிட்டி வரையறது தான் பார் சார்ட். 71. The change in critical path requires rescheduling in PERT network. Correct. Some of the activities cannot be completed in time due to unexpected breakdown of equipment or non-availability of raw materials. இதுவும் கரெக்ட் தான். The change in critical path requires rescheduling. Reschedule பண்றாங்க. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இதுக்கும் ரிலேஷன் இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால both are individually correct. ஆனா not the explanation. CPM critical path method எங்க இருக்கு? B இருக்கும். Critical path method. Which of the following does not represent a characteristic? PERT R&D correct. PERT event oriented. PERT has no use of dummy activity correct. PERT can manage uncertainties correct. அப்புறம் கார்பெட் ஏரியானா total floor area minus circulation area. The rate of payment is made for 100 meter cube. Earthwork excavation ku made 100 இவ்வளோ மீட்டர் கியூப் இவ்வளோ தான். ராக் கட்டிங்க்கு எக்ஸ்கவேஷன் எல்லாத்துக்குமே அவ்வளோதான். ஆர்டர் ஆஃப் மெஷரிங் டைமென்ஷன் லென்த் வித் ஹைட். The brickwork is measured in square meter in case of honeycomb brick correct. Brick fat soiling correct. Half brick wall correct. All the above. 78th question. For 50 meters square concrete 1:2 cement thick floor quantity of cement. First of all concrete. அப்போ நம்மளுக்கு வால்யூம்ல வேணும். 50 ஸ்கொயர் மீட்டர் திக்னஸை மல்டிப்ளை பண்ணுங்க. 50 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 4/100 மீட்டர் ஒர்க் அவுட் பண்ணால் 2 மீட்டர் கியூப். அப்புறம் அப்ளை சொன்ன மாதிரி தான் 1 சிமெண்ட் வேணும். அதனால 1 கீழே எவ்வளோ இருக்கும்? +2 +4 இன்ட்டு இந்த 2 மீட்டர் கியூப். பல்கிங் ஃபேக்டர் அப்ளை சொன்னேன்ல 1.33 இன்ட்டு 1.25 ஒர்க் அவுட் பண்ணால் 0.47 மீட்டர் கியூப் வரும். அடுத்து 79th question. A construction equipment has an initial cost of 2,000. Salvage value 5,000. And at the end of an economic life of 5 years. Rate of straight line depreciation and total depreciation கேட்டிருக்காங்க. டோட்டல் டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 1.5 லட்சம். அதாவது 2 லட்சம். இப்போ 50,000 தான் இருக்குது. மீதி அப்போ 1.5 லட்சம். அப்போ இந்த ரெண்டுல தான் இது ஒன்று கரெக்ட். ரைட்டு. ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் டிப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர் இயர் மொத்தம் 1.5 லட்சம் குறைஞ்சிருக்குது. ஒரு வருஷத்துல எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 5 வருஷத்துல டிவைட் பை 5 போட்டால் ஒரு வருஷத்துல 30,000 ரூபா குறைஞ்சிருக்குது. ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 30,000. மொத்தமா எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1.5 லட்சம். அப்போ 20% குறைஞ்சிருக்குது. 0.2. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். The value of at the end of utility period without dismantle வந்து salvage value. Which of the following contract usually developed by railways and Department of Construction purpose வந்து item rate method. Which of the following is not included in tender agreement வந்து tender documentல வந்து agreement போட மாட்டாங்க. டாக்குமெண்ட்ங்கிறது கான்ட்ராக்டர் கோட் பண்றது, அக்ரிமெண்ட்ங்கிறது டிபார்ட்மெண்ட்ல போடுறது. A machine cost 18,000.
by constant rate of declining balanced method of depreciation. Its salvage value after 3 years is 2000. Rate of depreciation கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 18,000 இருந்திருக்கு, 3 வருஷம் கழிச்சு 2000 மாறிடுச்சு. அப்போ எவ்வளவு ரூபா டிப்ரிசியேட் ஆயிருக்கு? 16,000 ரூபா டிப்ரிசியேட் ஆயிருக்கு. எவ்வளோ ரேட்ல டிப்ரிசியேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. வருஷம் வருஷம் ஈக்குவலா டிப்ரிசியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நம்ம ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஏற்கனவே பார்த்தோம். மொத்தமாக எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 2000. இப்போ எவ்வளோ? 16,000. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1/8. அப்போ எக்ஸ் வந்து 1/2 வரும். அப்போ 0.5%. Calculate the number of bricks required for 5 meter cube. 1 meter cube 500 படிச்சோம். 5 meter cubeக்கு 2500. அடுத்து 8th question. Long and short wall method. Length of long wall is the center to center distance between the wall and half the breadth on each side. Option C. When a contract is paid certain percentage over the actual cost of the construction as his profit. அவர் முதல்லயே அவர் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல இவ்வளோ அப்படின்னு நம்ம கொடுக்கறது வந்து காஸ்ட் பிளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட். ஆனுவல் ரிப்பேர் எவ்வளோ வந்திருக்கணும்? ஆனுவல் ரிப்பேர் எஸ்டிமேட் வந்து 2% ஆஃப் கேபிட்டல் காஸ்ட் தான் இருக்கணும். ஃபார் ப்ரிப்பேரிங் 10 meter cube of 1:4:8 ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சாண்ட் கேட்டிருக்காங்க. இல்லை சாண்ட் எவ்வளோ? 4/1 + 4 + 8 into 1.54 and the bulking factor into 10 meter cube. Work out பண்ணா 4.74 meter cube. Pick up the incorrect statement. Dimensions are measured in 0.01 meter correct. Area 0.01 square meter correct. Volume 0.01 cubic meter தான். அப்போ option C தான் incorrect. And the measurement is not made in square meter in case of RC charger. In which of the following work the work turned per cubic work turned in cubic meter per mason per day will be least? எது கம்மியா? ஸ்டோன் ஆர்ச் ஒர்க். அதாவது ஆர்ச் ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ச் ஒர்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மேசனால கம்மியா பண்ண முடியாது. ஆர்ச் ஒர்க் கஷ்டம், அதனால அவங்களோட அவுட்புட் குறையும். When a payment of debt is made by series of equal periodic payments is known as amortization. Drawback of bar chart is sequence of activities is not clearly defined. First of all, இதுல வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல முதல்ல ரூஃப் ஸ்லாப், கான்கிரீட் டெரஸ், ஃபார்ம் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்ம் ஒர்க் தான் முதல்ல போடுவோம். ஃபார்ம் ஒர்க் போட்டதுக்கு ரூஃப் ஸ்லாப் போடுவோம். அடுத்து பிரிக் டெரஸிங் பண்ணுவோம். அப்புறம் தான் பேராபெட். இப்போ முதல்ல 3 பண்ணுவோம், அப்புறம் 1, அப்புறம் 2, 4. ஆப்ஷன் சி. An important principle in drawing network. No activity can handle the previous activity. இதுவும் கரெக்ட் தான். No activity can start until all the previous activities in the same chain. Between two events there should not be more than 2 activity. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்னு கேட்டாங்க. parallel activity should begin and end at the same time. இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. தப்பு. No activity can start until all the previous activities. தப்பா சொல்லிட்டேன், சாரி. Until all the previous activities the same chain are completed. When the events are numbered in a network, then the number of head events of an activity is always larger than the number of tail events of the same activity. Site order book is used for recording instructions from executive engineer.
Major principle of organization, span of management, unity of command, delegation of authority. So all of this. Dash are used to represent the activity in a diagram. Arrows. According to time estimate made by PET planners, the maximum time that would needed to complete the activity வந்து pessimistic time. அவ்வளோதான் 100 questions முடிஞ்சு. All the very best.